வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். அது ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி நம்ம சொல்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரியலாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஹாய் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு. அமாவாசை நைட்டு 11:45 அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரிக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் வந்திருக்கு. ஃபுட் டெலிவரோட பேர் பார்த்திங்கன்னா ரமேஷ். அவருக்கு அந்த ஆர்டர் வந்ததுங்க. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போயிடுறாரு. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு, அது பெரிய வீடாக இருக்குது. சுற்றி எந்த ஒரு வீடும் கிடையாது, ஆள் நடமாட்டமும் கிடையாது. இவருக்கு அங்கே போய் லொக்கேஷன் போனதுமே ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இது என்னடா தனியாக ஒரு வீடு, ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே அவர் யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணுறாரு. சார், இந்த மாதிரி நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டு சார், உங்கள் ஃபுட்டை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக வீடே ஃபுல்லாக டார்க்காக இருட்டாக இருக்குது. அதை பார்த்ததுமே அவருக்கு ஒன்றும் ஸ்வெட்டிங் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் கால் உள்ளே யாருமே கிடையாது. திரும்பவும் அவர் கால் ட்ரை பண்ணுறாரு. கால் ரிங் போகவே இல்லை. கால் எதுவும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது திரும்ப கால் ட்ரை பண்ணுறாரு. கால் போகவே இல்லை. இதுக்கப்புறம் அந்த ரூமை பார்த்து அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பயமாகிடுச்சு. அவர் உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஃபுல்லாக பயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி பெருசாக மூச்சு வாங்குற மாதிரி ஒரு சவுண்டு. உடனே டக்குன்னு ரமேஷ் அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. உடனே அவர் இப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை. திரும்பி இந்த பக்கம் பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா அவர் பார்த்துட்டே இருக்காரு. உடனே அந்த பேப்பர் எடுக்கலான்னு போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல்லாம் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காற்றடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் இன்னொரு ரூமில் போய்ட்டு விழுந்துருது. ஆனால் ரமேஷ் யோசிக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, காற்றடித்த டைரெக்ஷனில் அந்த பேப்பர் போகலை, அதுக்கும் ஆப்போசிட்டில் இருந்து போயிருக்கு. ஸோ இதுவே ரமேஷ்க்கு ஒரு பயத்தை உண்டாக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூமுக்கு அவர் போகிறாரு. அந்த ரூமுக்கு போன உடனே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. வீடே இருட்டாக தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு ரூமுக்குள்ளே போனால் இன்னும் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் எடுக்கிறதுக்காக ரமேஷ் அவரோட மொபைலில் ஃப்ளாஷ் லைட் இருக்குல்ல, அதை போட்டுட்டு தான் போகிறாரு. ஆனால் உள்ளே அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. மொபைல் ஆன் ஆகவே இல்லை. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் இந்த வீட்டில் ஏதோ நடக்குது அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வர ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வெளியில் அவரால் மெயின் டோரை கண்டுபிடிச்சி வெளியில் வரவே முடியல. அவர் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு, நீங்கள் யார், என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்து அலறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஏதோ ஒரு பேப்பரை பிரித்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்ட்டு அழுறாரு, கெஞ்சுறாரு. ஆனால் ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. அதுக்கப்புறம் எப்படியாவது அங்கே இங்கேயும் எப்படியாவது கண் மூடித்தனமாக இப்படி கையை இதை பண்ணிக்கிட்டே மெயின் டோரை கண்டுபிடிச்சிடாரு. மெயின் டோருக்கு வெளியில் வராரு. அவருக்கு ஒரு கால் வருது. ஃபோனும் ஆன் ஆகிடுது. அதுக்கப்புறம் காலும் வருது. அவர் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ சாப்பாடு எப்போ கொண்டு வருவீங்க, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் பேசுகிறாங்க. அப்போ ரமேஷ்க்கு புரியுது, நம்ம தப்பான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கு புரியுது. அவர் உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு மேலே பார்க்குறாரு. மேலேருந்து ஒரு கவர் பேப்பர் அவர் கொண்டு போனார்ல அந்த ஃபுட்டோட பார்சல், அந்த பார்சல் பிரித்தபடி கீழே விழுது. அதை பார்த்த உடனே ஏதோ சாப்பிட்ருக்கு அப்படின்னு நினச்சி உடனே அவர் பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி போய் வெளியில் நின்று அந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு நின்றுக்கிட்டு அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்குது. அதை பார்த்ததும் ஃபுட் டெலிவரி பாய் வேகமாக அவரோட பைக் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட டெலிவரி குரூப் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நடந்த இன்சிடென்ட் எல்லாம் சொல்கிறாங்க.
அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு, இதனால தான் இந்த லொக்கேஷனில் இருந்து டெலிவரி வந்துச்சுன்னா நாங்கள் டெலிவரி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரமேஷை திட்டுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரமேஷை ஒரு 3 நாளைக்கு பைக் எடுக்க வேணாம்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போனவங்க யாருமே உயிரோடு இறந்ததில்லை, பைக்கில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் ரமேஷை சேஃபாக இருக்க சொல்கிறாங்க 3 நாளைக்கு. 3 நாளும் ரமேஷ் சேஃபாக இருக்காது. 4வது நாள் திரும்பவும் அவங்க ஆர்டர் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஆக்சிடெண்ட் ஆகுது ரமேஷ்க்கு. ஆனால் அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. சரி, ஓகேங்களா? இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசியிருப்பீங்களா, இல்லை பயந்து எழுதியிருப்பீங்களா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா திருப்பூரில் நடந்த ஒரு விஷயம். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் நம்மக்கிட்ட இந்த ஸ்டோரி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ நான் விடைபெறுகிறேன். பை கைஸ்.